வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு என்ன தகவல் கொடுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ட்ரூத் அபவுட் பாய்ஸ் என்ன டாபிக் இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் எப்போ சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க மனசுக்குள்ள நிறைய மறைமுகமான உண்மைகளுக்கு என்னென்ன மறைமுக உண்மைகளுக்கு தான் வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 7 உண்மைகள் அவங்கள பத்தி இருக்கு. என்னென்ன உண்மைகள் டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. முதல் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா they have feelings and they cry as well. They just prefer not showing it and instead suppress their emotion. ஆண்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனால் ஆண்கள் என்னைக்குமே ஃபீலிங்ஸை வெளியே காமிச்சது கிடையாது. ஆண்களாலே அழ முடியும், ஆனால் அவங்க என்னைக்கும் அவங்க வெளியே அழுது கிடையாது, மனசுக்குள்ள அழுவாங்க. சரிங்களா? இந்த ரெண்டையும் அவங்க என்னைக்கும் வெளியே காமிச்சது கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷனையும் இன்னைக்கு வரை வெளியே காமிச்சது கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம டேடை எடுத்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க எமோஷனை வெளியே காமிச்சது கிடையாது. அவங்க மூஞ்சி மேலே ஒரு முக உரை போட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அழுவாங்க. அவங்க மனசுக்குள்ள மட்டும் அழுவாங்க. அதை இன்னைக்கும் வெளியே காணிச்சிக்க மாட்டாங்க. அதை அவங்களே பழக்கப்படுத்திக் கொள்வாங்க. இது நடைமுறையான ஒரு உண்மையும் கூட. உண்மை என்ன பார்த்தீங்கன்னா if they get upset or annoyed with you they will not speak about it anyone or post anything about it on social media. They will just suffer in silence. ஒரு ஆண் அதிகமாக கோபப்படுறானாவும் அதிகமாக வருத்தப்பட்டிருந்தா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போய் போஸ்ட்லாம் போட மாட்டான். அமைதியாக மட்டும் தாங்க இருப்பான். அந்த அமைதியை அதிகமாக அவனுக்கு கெட்ட பலன் கொண்டு வரலாம். சூசைட் கூட அட்டன் பண்ணுக்கான ஒரு டேர்னிங் பண்ணால் கூட அது மாறும். ஏன்னா சைலன்ஸ் அவனு தான் தவறு பண்ண மாதிரி அவனே கொஸ்டின் கேட்டு அவனே அவன் வருத்தப்பட்டு அவனை கஷ்டப்படுத்திவான். சரிங்களா? அதனால தான் சூசைட் அட்டன் கூட போகணும்னு சொல்கிறேன். இது கொடூரமான உண்மையும் கூடங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆண்கள் தனிமையில் வாழ்ந்து அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. மூணாவது உண்மை என்ன பார்த்தீங்கன்னா they pretend like they don't care but their action will always prove otherwise. ஒவ்வொரு ஆணும் ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொல்லும் போச்சில் அவன் பாசாங்க பண்ணி தான் பிடிக்கல சொல்கிறான் தவிர அவன் மனசார என்னைக்கும் அவன் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஆக்ஷனை அவங்கள கேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கான் தவிர டோன்ட் கேர் பண்ண மாதிரி இருக்காது. சரிங்களா? இது ஒரு அழகான உண்மையும் கூட. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று தான் ஒரு சோகமான உண்மை. ஃபோர்த் உண்மை என்ன பார்த்தீங்கன்னா they have to put up a lot with their parents, siblings, friends or partner. They have lot of responsibilities and end up sacrificing a lot too. ஒரு ஆணை பிறந்தாலே அவன் அம்மா அப்பா கொண்டு செய்ய கடமைகள், அவன் உடம்பிறப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே அவனுக்குள்ளே வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 18+ ஆனாலே போதும் அவனுக்கு அதிகமான பொறுப்புகள் அவனுக்கு வர வேண்டியது இருக்குது. ஐ மீன் மெச்சூரிட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மேரேஜ் ஆன பிறகு அவன் அதிகமாக தியாகம் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஏன்னா மேரேஜ் பண்ண பிறகு அவனுக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. ஏன்னா அவன் குடும்பத்தினர் ஆன பிறகு அவன் மனைவியை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அவன் குழந்தைகளை பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கிற பிறகு தான் அவனு மகிழ்ச்சி உண்டாகும். சரிங்களா? அதுக்கு அதான் ஒரு ஆணுக்கான அடையாளம் சொல்லிப்பாங்க. அதனால் ஆண் பல கஷ்டங்கள் தெரிந்தாலும் அவன் முகத்தில் ஸ்மைல் பண்ணிட்டு வந்தால் தான் குடும்பம் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? அதிகமான தியாகம் பண்ணாதான் ஒரு ஆண்னு சொல்லுவாங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அழகான உண்மையும் கூட. ஃபிஃப்த் உண்மை என்னன்னா they are easy to talk about your problem, they judge less and listen more. ஒவ்வொரு ஆணும் ஃபியூச்சரில் கன்சியூம் பண்ணி ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுக்கான சொல்யூஷன் இப்போமே தேட இருப்பான். சரிங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை பேசி அதுக்கான சொல்யூஷனை எடுத்து வச்சுப்பான். ஏன்னா ஃபியூச்சரில் கிரிட்டிக்கல் இல்லை எப்படி மணி புரட்டலாம் அதுக்கான சொல்யூஷன் தேடுவான். அது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தேடிட்டே இருப்பான். மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட மாட்டான். ஸ்லோவாக தான் ஜட்ஜ் பண்ணுவான். கொஞ்சம் நாள் போனப்போ தான் ஜட்ஜ் பண்ணுவான். சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா 18+ ஆன பிறகு மெச்சூரிட்டிக்காக ஆன பிறகு அதிகமாக பேசாமல் அதிகமாக லிசன் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கான டைம் வந்த பிறகு தான் ஒவ்வொரு காரணங்களும் திறனை வெளியே ஆரம்பிக்குது. இது ஒரு அழகான உண்மையும் கூட. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று தான் சோகமான உண்மை. இந்த உண்மை கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அவனுக்கான டைம் வந்த பிறகு தான் அவனுக்கான திரும்ப வெளியே வருது. இது ஒரு அழகான உண்மையும் கூட. உண்மை என்ன பார்த்தீங்கன்னா not every guy want to flirt and hug up with you. Some believe in true love and in forever. ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண் கூட எப்போ உல்லாசமாக இருக்கணும் எனக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது. எதுக்கு ஆசைப்படான்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான அன்பு நம்ம மேலே யாரும் செலுத்த மாட்டாங்களா அதுக்கு மட்டும்தான் ஏங்குவான் தவிர வேறு எதுக்கும் ஏங்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் லவ் பண்ணால் உண்மையான அன்பு கிடைச்சாலும் ஒரு 90% ஃபெயிலியர் தான் முடியும். சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் மேரேஜ் எடுத்துக்கலாம். மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் முழுமையான அன்பை பெண்ணிடமும் ஒரு பெண் முழுமையான அன்பை ஆணிடம் வைக்கும் போச்சில் அந்த அன்பு பகிரப்படுது. அப்போ ஓகே தானே? அப்போ 90% சக்ஸஸ் ஆகதான் மட்டும் ஆகும். சரிங்களா? 10% டைவர்ஸில் போவோம். அப்போ இது ஒரு உண்மையான அன்பு, ஒரு அழகான உண்மை. சரிங்களா? ஆண் என்னைக்கும் ஒரு முழுமையான அன்பு மட்டும் தான் தேடாத தவிர வேறு எதுக்கும் இல்லை. இது ஒரு அழகான உண்மையும் கூட. இந்த உண்மை கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏழாவது உண்மை என்ன பார்த்தீங்கன்னா யூ டு நாட் ஷேர் எவ்ரி திங் வித் எனி ஒன் பட் இஃப் யூ டூ இட் மீன்ஸ் யூ ஆர் டேம் இன் ஸ்பெஷல் டு தெம்.
ஒவ்வொரு ஆணை வந்து அவனுக்குள்ள பர்சனலாக யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டான். அப்படி ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணான்னு வைங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு முக்கியமான இடத்த அந்த ஆண் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அதனால அவனுக்குள்ள பர்சனலாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணா உங்க லைஃப் நீங்களும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண லைஃபை நீங்க மாத்திக்கணும் அர்த்தம். சரிங்களா? ஆனா சாணக்கியர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கிட்ட உங்க பர்சனலா நீங்க ஷேர் பண்ணவே கூடாது. சரிங்களா? அப்படி ஷேர் பண்ணா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அழிக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஷேர் பண்ண நம்பர்கிட்ட நீங்க லைட்டா ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் போட்டீங்கன்னா அப்படி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களை அவன் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்க பர்சனல் அவன் லீக் பண்ணுவான். சரிங்களா? அப்படி லீக் பண்ண உங்களுக்கு கொஞ்சமா உங்களை டிசைட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதனால வந்து யார்கிட்ட நீங்க பர்சனலா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட லெஜெண்ட்ஸ் மென்ஸ் தான் சொல்றேன், லெஜெண்ட்ஸ். சரிங்களா? அவங்க மென்ஸ் என்னெல்லாம் திறமைக்கு கொண்டு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருக்கு எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு டைம் வரும்போதுல கண்டிப்பா அவனுக்கு திறன் வெளிப்படணும். உண்மை கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு திறன் கண்டிப்பா ஒரு நாள் வெளிப்படும். சரிங்களா? அதனால அவங்க வந்து நீங்க இப்போ சிங்கிளா இருந்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா நீங்க கப்பலா மாறலாம். அதனால நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துருந்தோம், மென்ஸை பத்தி தான் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட நீங்க 7 ட்ரூத் அபவுட் பாய்ஸ் என்ன கீழே 7 உண்மைகள் வந்து மென்ஸை பத்தி பார்த்தோம். கண்டிப்பா இந்த உண்மைகள் எல்லாருக்கும் தெரியணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண. சரிங்களா? இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அன்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம டு கிரியேட் யுவர்செல்ஃப் பியூட்டி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நியூ கண்டென்ட் உங்களுக்காக வந்துட்டு இருக்கும். இன்னும் தினமும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக போட்டுட்டே இருக்கா. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு நியூ கண்டென்ட் தான் இருக்கும். ஒரு புது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டு கிரியேட் யுவர்செல்ஃப் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் நண்பா.